இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது எரேமியா 29:11 வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கும் நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, நீங்கள் உங்கள் இருதயத்திலே இந்த நாளிலே என்ன எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறீர்களோ, அது உங்களுடைய குடும்ப காரியங்களாக இருக்கட்டும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் இருதயத்திலே எதிர்பார்த்திருக்கும் ஒரு முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படியாய், யாருக்கு? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற உங்கள் அந்த காரியத்தை, முடிவை உங்களுக்கு நான் கொடுக்கும்படியாக உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். யார் நினைத்திருக்கிறதா? ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய, நீங்கள் நினைத்திருக்கிற அந்த நினைவை கொடுக்கும்படியாக அவர் நினைத்திருக்கிற அந்த நினைவுகளை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் அறிந்துதான் வைத்திருக்கிறேன், அதை நான் மறக்கவில்லை. அப்புறமா என்ன சொல்லுகிறார்? அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. அப்போ ஒரு சில வேளையிலே நீங்கள் ஒரு முடிவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடும். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கலாம். இது என்னவாய் முடியும், இது எப்படியாய் முடியும்? நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அந்த முடிவை ஒருவேளை ஆண்டவர் பதில் சொல்லாமல் தாமதப்படுத்தி கொண்டிருக்கலாம். பதில் சொல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த முடிவு வர கால தாமதம் ஆகி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அது தீமைக்காக அல்ல, அந்த கால தாமதம் தீமைக்காக அல்ல, அது என்னவாக இருக்குமா? சமாதானத்திற்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொடுக்கிற ஒவ்வொரு முடிவும், நீங்கள் எதிர்பார்க்கிற எந்த முடிவும் ஆண்டவர் என்ன செய்வதில்லை? தள்ளி போடுவதில்லை, அதை நிறைவேற்றுகிறார். ஆனால் அந்த முடிவுக்கென்று ஆண்டவர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த முடிவுக்கென்று ஆண்டவர் ஒரு நாளை நியமித்திருக்கிறார். அந்த நாள் வரும் பொழுது அதை ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு சமாதானத்திற்கு ஏதுவாய் அது உண்டாகும்படியாய் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கு சொல்லப்பட்ட இந்த வாசித்த இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வார்த்தையை சொன்ன பொழுது அவருடைய சூழ்நிலைகள் என்னவென்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அவர்களுடைய நிலைமை என்னவென்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அவர்கள் அடிமைதனத்தில் இருந்தார்கள். எப்படி இருந்தார்கள்? அவர்கள் அடிமைதனத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இது. இஸ்ரவேலின் ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி பாபிலோன் தேசத்திலே 70 ஆண்டுகள் அடிமைகளாய் இருக்க வேண்டும். எத்தனை ஆண்டுகள்? 70 ஆண்டுகள் அவர்கள் எங்கே அடிமைகளாய் இருக்க வேண்டும்? பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாய் ஆண்டவரே அவர்களை என்ன செய்வார்? ஒப்பு கொடுப்பார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் நம்முடைய வாழ்க்கையில அடிமை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த போராட்டம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த அடிமைதனம் அப்படி என்று கேட்பீர்களானால், வேதத்தின் பிரகாரம் எங்கு அடிமைதனம் வருகிறதோ அதற்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல என்ன இருக்கும்? ஒன்று கர்த்தருக்கு கீழ்ப்படியாமை. ஒன்று என்ன இருக்கிறோம்? கர்த்தருக்கு கீழ்ப்படியாமை. இரண்டாவது பாவம். இந்த ரெண்டும் ஒருவருடைய வாழ்க்கையில வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களை எங்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார்? அடிமைதனத்திற்கு ஆண்டவரை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கிறார். அடிமைதனம் என்பது என்னவென்றால், எதிராளியின் கையில கொண்டு போய் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நம்மை கொடுத்து விடுகிறார். யாரு நம்முடைய எதிராளி? ஆண்டவரை அனுமதிப்பார். என்ன சோதனை பண்ண அவனை நெருக்க அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒப்பு. ஏன் அப்படின்னா, அப்படி நடத்தும் பொழுது என்ன நம்ம பண்ணுவோம்? அங்கிருந்து யாரை கூப்பிடுவோம்? அப்படி ஒரு பிரச்சனை, போராட்டங்கள், பாடுகளுக்குள்ள கர்த்தர் நம்மை அனுமதிக்கும் பொழுதுதான்
ஆண்டவருடைய அருமை நமக்கு புரியும். அப்போ என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்காக நம்ம கர்த்தரை திரும்பி பார்ப்போம். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது இவர்களுக்கு 70 ஆண்டுகள் ஆண்டவர் பாருங்க, அடிமைதனம் என்றாலும் அதை ஆண்டவர் முன்குறிக்கிறார். இத்தனை ஆண்டுகள் ஒருவருக்கு அடிமைதனம். இப்ப நமக்கும் பாருங்க, ஒரு அடிமைதனம் என்று பார்க்கும்போது ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு குறிப்பிட்ட காலம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன செய்கிறார்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள், பாவம் செய்கிறவர்களுடைய வாழ்க்கையில அடிமைதனம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு கர்த்தரை அனுமதிக்கிறார். கர்த்தரை அவர்களை தள்ளுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த ஜனங்கள் இப்படி அடிமைதனத்தில் இருந்த பொழுதிலும், இப்ப நாம் ஒரு அடிமைதனத்தில் இருக்கும்போது என்ன உண்டாகும்? அவர்களிடத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். என்ன? எப்பொழுது எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும்? அப்படி எல்லாருக்கும் இது பொதுவாய் உண்டாகிற ஒரு நினைவு. ஒரு அடிமைதனத்தில் நாம் போகும் பொழுது எப்பொழுது எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும், எப்பொழுது நான் இதிலிருந்து விடுவிக்கப்படுவேன் அப்படி என்று நாம் ஏங்கிக் கொண்டிருக்கும் அப்படிதான் இந்த ஜனங்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அதே 29வது அதிகாரம் 5வது வசனத்தில் பாருங்க, அவர்கள் அடிமைதனத்தில் இருந்தாலும் அவர்களை ஆண்டவர் மறக்கவில்லை. அடிமைதனத்திலே ஆண்டவர் அனுமதித்தாலும் அவர்களை மறக்கவில்லை. 5வது வசனத்தை வாசிங்கள். அந்த அடிமைதனத்திலே இருக்கிற அந்த தேசத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு கொடுங்கள். இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். நீங்க அங்கே குறுகாமல் பெருகி. பாருங்க, யார் சிறைப்பட்டு போக பண்ணினதா? கர்த்தரே அவர்களை சிறைப்பட்டு போக பண்ணுகிறார். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்படி அடிமைதனத்திலே பாபிலோன் பட்டணத்திலே அடிமைகளாய் இவர்கள் இருக்கும் பொழுது அந்த பட்டணத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அந்த அடிமைதனத்திலே ஆண்டவர் தான் கொண்டு போய் விட்டு இருந்தாலும் அந்த இடத்திலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? விட்டுட்டு வேடிக்கை பார்க்கல, மறக்கவும் இல்லை. அவர்களை நினைத்து பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தேசத்திலே நீங்கள் பெருகி இருங்கள், அந்த தேசத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருங்கள். நீங்கள் பெண் கொண்டு பெண்ணை விவாகம் பண்ணி வீடுகளை கட்டி குடியிருந்த தோட்டங்களை நாட்டி அவைகள் கனிகளை சாப்பிடுங்கள் சொல்லிவிட்டு 6வது வசனத்தின் கடைசி பகுதியிலே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி இருங்கள். அடிமைதனத்தில் ஆண்டவரே அனுமதித்தாலும் ஆண்டவர் அந்த இடத்திலும் என்ன நம்மை மறக்காமல் என்ன செய்கிறார்? அந்த இடத்திலும் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆனால் அந்த 7வது வசனத்தில் பாருங்க, நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். அடிமை தேசத்தில் அவர்கள் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். இப்போ அந்த அடிமை தேசத்தில் ஆண்டவர் இதெல்லாம் நீங்க பண்ணுங்கன்னு சொன்னார். இதெல்லாம் நீங்க நாட்டி எல்லாம் பயிர் செய்து அதை சாப்பிட்டு பெருகுங்கன்னு சொன்னார். இதெல்லாம் நடைபெற வேண்டும் என்றால் தேசம் ஆசீர்வாதமாக இருந்தால்தான் இதெல்லாம் சாத்தியம். கரெக்டுங்களா? இப்ப ஆண்டவர் நம்ம இந்த தேசத்தில் வைத்திருக்கிறார். இந்த தேசம் ஆசீர்வாதமா இல்லைன்னா நமக்கு ஆசீர்வாதமா இல்லை. இப்ப நமக்கு ஆசீர்வாதமா, நாம் ஆசீர்வாதமா இருக்கிறோம் என்றால் காரணம் என்ன? தேசம் ஆசீர்வாதமா இருக்கிறது. அதான் 7வது வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானமாய் இருக்கையில், எதற்கு? தங்கி இருக்கிற அந்த அடிமைப்பட்ட தேசம் சமாதானமாய் இருந்தால் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். தேசம் ஆசீர்வாதமாய் இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேசம் சமாதானமாய் இருந்தால் நீங்களும் சமாதானமாய் இருப்பீர்கள். இப்ப பாருங்க, உலகத்தில் எத்தனை தேசங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை வேறொரு தேசத்தில் வைத்திருந்தாலும் நாம் எவ்வளவு சுகமாய் பாதுகாப்பாக இருக்கிறோம் பாருங்க.
நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நாம் எப்படிதான் இருக்கிறோம்? சமாதானத்தோடு இருக்கிறோம், ஆசீர்வாதத்தோடு இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் அப்படி என்றால் ஆண்டவர் நம்மை மறக்கவில்லை. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த இவ்வளவு அடிமைதனத்திலே பாபிலோன் தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த பொழுதிலும் அவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை செய்யும்படியா ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இருந்தாலும் அதன் மத்தியிலே அவர்களுடைய இருதயத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒருவர் அடிமைதனத்திலே ஒரு தேசத்திலே இருக்கும் பொழுது அந்த தேசத்திலே நாம் சந்தோஷமா இருக்க முடியுங்களா? இருக்க முடியாது. நம்மை அடிமைகளாய் ஒரு தேசத்திலே வைத்திருக்கிறார்கள் என்றால் நாம் அந்த இடத்துல சந்தோஷமா நிச்சயமா இருக்க முடியாது. நாம் நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கும்? எப்போ இந்த அடிமைதனத்திலிருந்து நாம் வெளியில வரலாம் தான் நாம் யோசித்துக் கொண்டிருப்போம். அப்படியேப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நாம் வாசித்த அந்த 11வது வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நாம் எங்கு இருந்தாலும் நம்முடைய நினைவை அறிகிற ஒரு ஆண்டவர். நாம் என்ன நினைக்கிறோம்? இப்பொழுது உட்கார்ந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் நாளைக்கு, இல்லை இப்போ போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் எப்படி மாறும், ஒருவேளை நமக்கு கேள்விக்குறியாகவே இருக்கும், இது நடக்குமா நடக்காதா என்று. எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஆனால் அதன் மத்தியிலும், அந்த பிரச்சனையின் மத்தியிலும், போராட்டத்தின் மத்தியிலும் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் குறுகி இருக்க மாட்டீர்கள், நீங்கள் பெருகி இருப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். நீங்க பாருங்க, இப்படி ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். நான் உங்களை மறப்பதில்லை, என் நினைவிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று. நீங்கள் பொதுவாக பார்க்கும் பொழுது மனிதர்கள் இதற்கு அப்படி சற்று வித்தியாசமாக இருப்பார்கள். ஆண்டவர் நம்ம என்ன சொல்லுகிறார்? அதாவது ஆண்டவருடைய நினைவிலே நாம் எப்பொழுதும் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஆனால் நீங்கள் மனுஷனுடைய நினைவுகளில் நாம் இருக்கிறோமா என்று கேட்பீர்களானால் இருக்கிறோமா? நம்மிடத்திலே, அதாவது உதாரணமாய் நான் உங்களுக்கு சொல்லுவேன், நம்மிடத்தில் ஒரு சிலர் அதாவது ஏதாவது ஆசீர்வாதம் நம் மூலமாய் ஆசீர்வாதம் பெற்றிருப்பார்கள். அதாவது நம் மூலமாய் அவர்களுக்கு ஏதாகிலும் ஒரு உதவியை நாம் செய்திருப்போம், ஏதாகிலும் ஒன்று நன்மையை ஒருவருடைய வாழ்க்கையில் நாம் செய்திருப்போம். ஆனால் ஒரு காலம் வரும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? அதை மறந்து போவார்கள். அதாவது பொருள் உதவியா இருக்கலாம், ஏதோ ஒரு உதவியை நாம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு அது அந்த நேரத்திற்கு அது அவர்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும், ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும். சின்னதோ பெரிதோ நாம் செய்திருப்போம். ஒரு காலம் வரும் பொழுது அவர்கள் நம்மை, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நாம் பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, மீண்டும் அவர்களை சந்திக்கும்படியான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுங்களா? அது முற்றிலும் என்ன செய்திருப்பார்கள்? மறந்து போயிருப்பார்கள். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் அப்படி அல்ல. அவர் என்ன சொல்லுகிறார்? என் நினைவிலே நீங்கள் எப்பொழுதும் இருக்கிற ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை மறக்கிறவர் அல்ல. நீங்க பாருங்க, வேதத்திலே நன்மையை பெற்றவர்கள், ஒரு மனிதனிடத்திலிருந்து இன்னொரு மனிதன் நன்மையை பெற்று அந்த நன்மையை பெற்ற மனிதன் என்ன பண்ணுகிறான்? பெற்றவனை மறந்து போகிறான். அப்படி வேதத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது அநேக சம்பவங்களை வேதத்திலே காண்பிக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோசேப்பு யாருக்கு நன்மையை செய்தான்? பானபாத்திரக்காரனுக்கு நன்மையை செய்வான். ஆதியாகமத்தின் புத்தகம் 40வது அதிகாரத்திற்கு திருப்புங்கள். ஆதியாகமம் 40வது அதிகாரம். அதாவது மற்றவர்களிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்று மற்றவர்களை மனிதர்கள் எப்படி மறந்து போகிறார்கள் என்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணம். ஆதியாகமம் 40வது அதிகாரம் 14வது 15வது வசனத்தை வாசிப்போம். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று பானபாத்திரக்காரனிடத்தில் யார் சொல்றது? யோசேப்பு சொல்றான். இதனுடைய சம்பவம் என்னவென்றால், யோசேப்பு இப்பொழுது எங்க இருக்கிறார்? அடிமைதனத்தில் இருக்கிறார், சிறைச்சாலையில அடிமையாக இருக்கிறார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வேறொரு தேசத்திலே, பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக இருந்தது போல இப்போ யோசேப்பு எங்க இருக்கிறார்? அவரும் அடிமைதனத்திலே சிறைச்சாலையில இருக்கிறார். இப்பொழுது என்ன நடக்கிறது? இவனோடு சிறைச்சாலையில வேறு ஒரு 2 பேர் கொண்டு வந்து போடப்படுகிறார்கள். யாரு? ஒன்று பானபாத்திரக்காரன், இன்னொன்று சுயம்பாகி. இந்த 2 பேரும் என்ன செய்வார்கள்? ராஜாவாகிய பார்வோனுக்கு விரோதமாக
காரியங்களை செய்ய துணியும் பொழுது அதை ராஜா கேள்விப்பட்டு என்ன பண்ணுகிறார்? ராஜா அவர்கள் இருவரையும் கொண்டு வந்து எங்க போட்டு விடுவார்? சிறைச்சாலையில போட்டு விட. இப்ப அந்த சிறைச்சாலையில அந்த இருவர், பானபாத்திரக்காரன், சுயம்பாகி, கூட யார் இருக்கிறது? யோசேப்பு இருக்கிறார். இந்த ரெண்டு பேரும், அதாவது பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் வெவ்வேறு நாளில வெவ்வேறு விதமான சொப்பனத்தை பார்ப்பார்கள். அவர்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரியாது. அப்போ யாரிடத்துல கொண்டு வருவார்கள்? யோசேப்பின் இடத்துல கொண்டு வந்து சொல்லும்போது யோசேப்பு சொல்வார், இது தேவனுக்குரியது. சொப்பனத்தை வெளிப்படுத்துவது யாருக்குரியது? தேவனுக்குரியது. அப்போ அவன் வந்து என்ன சொல்வான்? நீ தேவ மனிதன், ஆதலால் தான் உம்மிடத்துல கொண்டு. அப்ப என்ன சொல்வான்? யோசேப்பு அதற்குரிய அர்த்தத்தை சொல்வான். அதுதான் நாம் வாசித்த அந்த 14வது வசனம். இதுதான் அதனுடைய அர்த்தம். எதனுடைய அர்த்தம்? அவன் கண்ட அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, அப்ப சொல்லுவான், உனக்கு ஒரு நாள் வரும். என்ன வரும்? ஒரு நாள் வரும், மீண்டும் உன்னுடைய வாழ்வு துளிர்க்கும். இப்பொழுது நீ எங்க இருக்கிறப்போ சிறைச்சாலையில் இருக்கிற, ஒரு நாள் வரும், மீண்டும் ராஜாவினுடைய அரண்மனையிலே நீ போவாய், அங்கே வேலை செய்வாய். அப்பொழுது என்ன? என்னை நினைத்து கொள்ளும், எனக்காக ராஜாவினிடத்திலே நீர் பரிந்து பேசும் என்று சொல்லி அனுப்புவான். ஏன் அப்படின்னா, அடுத்த வசனத்தை வாசிங்க, 15வது வசனம். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் நான் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். அப்ப பாருங்க, அவன் என்ன சொல்லுகிறான்? நான் யாரு? நான் எபிரேயன். நான் யாரு? எபிரேயன், இஸ்ரவேலன். நான் இப்பொழுது நான் எங்க இருக்கிறேன்? எகிப்தில் இருக்கிறேன். யாருடைய சிறைச்சாலையில? எகிப்தின் பார்வோனுடைய சிறைச்சாலையில என்னை கொண்டு வந்து போடப்பட்டார்கள். ஏன் அப்படின்னா, அது சொல்றான் பாருங்க, 15வது வசனத்துல, நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து திருட்டுத்தனமாய் நான் கொண்டு வரப்பட்டேன். எப்படி கொண்டு வரப்பட்டேன்? யார் மூலமா? சொந்த சகோதரர் மூலமா. எப்படி கொண்டு வரப்பட்டாரா? திருட்டுத்தனமா. எங்கு கொண்டு வரப்பட்டார்? அந்த தேசத்திலிருந்து எகிப்து தேசத்திற்கு கொண்டு வரப்பட்டேன். இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் நாம் ஒரு தப்பும் செய்யாதவன், ஒரு பாவம் செய்யாதவன். ஆனாலும் என்ன? என் வாழ்க்கையில் இப்பொழுது அடிமைதனம். இப்பொழுது என் வாழ்க்கையில் என்ன? தவறே செய்யவில்லை, பாவமே செய்யவில்லை. களவாய் என்னை கொண்டு வரப்பட்டு என்னை திருடி கொண்டு வந்து எங்கே வைத்து விட்டார்கள்? இந்த எகிப்து சிறைச்சாலையிலே என்னை போட்டு விட்டார்கள். இப்ப அவனுடைய மனநிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. தப்பே பண்ணாதவன் இப்ப எங்க இருக்கிறான்? சிறைச்சாலையில இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், நான் எபிரேய தேசத்தான். எந்த தேசத்தான்? எபிரேய தேசத்தானுக்கு விரோதி யாருன்னு கேட்டீங்கன்னா எகிப்தியர்கள். ஏன்னா அந்த அடிமைத்தனத்திலிருந்து தான் ஆண்டவர் எங்க கொண்டு வந்தாரு? அந்த அடிமைத்தனத்திலிருந்தான், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்தான் ஆண்டவர் அவர்களை விடுவித்து கொண்டு வருவார். ஆனால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன? இவன் அந்த தேசத்துல மீண்டும் போய் உயர வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய திட்டம். இவன் என்ன சொல்லப்படுகிறது இந்த இடத்துல? ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படி அவர்கள் அத்தனை ஆண்டுகள், 400 ஆண்டுகள் அங்கே அடிமைகளாய் இருக்க வேண்டும். அது யார் மூலமாய் போயிட்டு யார் மூலமாய் வர வேண்டும் என்றால் இந்த யோசேப்பின் மூலமாக தான் போயிட்டு அது நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவருடைய வாக்கு தத்தம் அது. இப்படியாய் அவன் களவாய் கொண்டு போகப்பட்டு காவல் கிடங்கில் வைக்கப்பட்ட பொழுது அவன் யாரிடத்துல சொல்லுகிறான்? பானபாத்திரக்காரனிடத்துல சொல்லுகிறான். அது அப்படியே நிறைவேறுகிறது. நாள் ஒன்று வந்த பொழுது அவன் மீண்டும் எங்கு கொண்டு போகப்பட்டான்? ராஜாவினிடத்துல மீண்டும் அதே வேலைக்கு அமர்த்தப்பட்டான். ஆனால் யோசேப்பு சொன்னதை அவன் என்ன செய்யவில்லை? வாசிங்க, அந்த கடைசி வசனத்தை வாசிங்க. அதே 40 கடைசி வசனத்தை வாசிங்க. ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். பாருங்க, அடிமைதனத்திலிருந்து ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு நன்மை செய்து, அந்த மனுஷன் அவங்ககிட்ட சொல்றான், நன்மை செய்த பொழுது நாள் ஒன்று வரும், அன்று என்னை மறக்காமல் என்ன செய்ய, எனக்கு உதவி செய்ய என்று சொன்ன பொழுது என்ன நடக்கிறது? அந்த மனுஷன் மறந்து விட்டான். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அங்கு அடிமைதனத்தில் இருந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. நீங்கள் அடிமைதனத்தில் இருந்தாலும் உங்களை குறித்தான நினைவு என் பேரில் இருக்கிறது, நான் உங்களை மறக்கவில்லை. ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை மறந்து போகிறவர் அல்ல. நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது இப்படி மனிதனால் அநேகர், அதாவது ஆசீர்வாதம் பெற்றவர்கள்
மனிதர்களால் மறக்கப்பட்டு போன சம்பவங்கள் அநேகம் உண்டு வேதத்திலே. இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம், ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். யோபுவின் புத்தகம் 19வது அதிகாரம், யோபு 19:14 வசனத்தை வாசிப்போம். என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். பந்து ஜனங்கள்னா யாரு? சொந்தக்காரர்கள். என் சொந்தக்காரர்கள் எல்லாம் என்னை மறந்து போனார்கள், என் சிநேகிதர் எல்லாம் என்னை மறந்து விட்டார்கள். இப்படி நமக்கு அநேக முறை இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். நம் நிமித்தம் சொந்தக்காரர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், நம் நிமித்தம் நண்பர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஒருவேளை அவர்கள் கஷ்டத்தில் இருந்த பொழுது, நம்முடைய உறவினர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது நம் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் அவர்களுக்கு பொருளாதார தேவைகளை சந்தித்திருக்கலாம், அல்லது வேற ஏதாகிலும் அவர்களுக்கு செய்திருக்கலாம். ஆனால் நமக்கு பிரச்சனை என்று வரும்பொழுது, நமக்கு பாடுகள் என்று வரும்பொழுது எத்தனை பேர் உங்களை திரும்பி பார்த்திருப்பாங்க? அநேகரால் நீங்கள் மறக்கப்பட்டு போயிருப்பீர்கள். தாங்கள் பெற்ற அந்த நன்மையை அவர்கள் என்ன செய்து விடுகிறார்கள்? மறந்து போகிறார்கள். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், ஆனால் உங்கள் பேரிலே நான் வைத்திருக்கிற நினைவுகள் ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை. அது நன்மைக்கு ஏதுவாகவே, அது சமாதானத்திற்கு ஏதுவாகவே வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு, சங்கீதம் 31. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதை பாருங்கள். சங்கீதம் 31:12 வசனத்தை வாசிக்கலாம். செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன். அங்கு நாம் வாசித்தோம், யோசேப்புக்கு பான பாத்திரக்காரன் சொன்னது மறந்து போயிட்டு யோபு சொல்லுகிறான், என் சொந்தக்காரர்கள், என் நண்பர்கள் எல்லாம் என்னை மறந்துட்டாங்க. இங்க தாவீது சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? செத்தவளை போல எல்லாரும் அவனை மறந்து விட்டார்களாம். ஒரு ராஜாவை ஜனங்கள் எல்லாம் மறந்து போய் விட்டார்களாம். அதுவும் எப்படி? செத்தவனை போல. நாம் உயிரோடு இருக்கும் போதே என்ன பண்ணுவதில்லை, நம்ம நினைத்து பார்ப்பது கிடையாது. உயிரோடு இருக்கும் பொழுதே நம்மை நினைக்கிற கூட்டம் மிக சிறிது. ஆனால் செத்ததுக்கு அப்புறம் நம்ம யார் நினைக்க போறாங்க? இது தாவீது சொல்லுகிறார், செத்தவனை போல. அப்படின்னா எல்லாரும் ஒரு செத்தவர்கள் கூட ஒரு குறிப்பிட்ட நாள் வரையில் தான் என்ன பண்ணுவாங்க? அவர்களை நினைப்பார்கள். ஒரு நாள் கடந்து போகும் பொழுது, வருடங்கள் கடந்து போகும் பொழுது எல்லாராலும் என்ன பார்க்கப்படும்? மறக்கப்பட்டு. அதான் தாவீது சொல்லுகிறான், செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டு போனேன். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஒரு நாளும் மறக்கிறவர் அல்ல. இன்னொரு வசனம், ஏசாயா 49வது அதிகாரம், ஏசாயா 49:14 வசனத்தை வாசிப்போம். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார். யாரு? சியோன் யாரை பார்த்து சொல்லுகிறார்? கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். அது சாத்தியங்களா? நாம் கர்த்தரை பார்த்து சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நீர் என்னை மறந்து விட்டீர் என்று சொன்னோம்னா ஆண்டவர் என்ன சொல்வாரு? சிரிப்பாரு. ஆண்டவரை பார்த்து நான் சொன்ன, ஆண்டவர் நீ என்னை மறந்துட்டியா அப்படின்னா ஆண்டவர் நான் வர நிச்சயமா சிரிப்பார். இங்க சீயோனை தான் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் என்னை கைவிட்டார். ஏன்னா எதிர்பார்த்த முடிவு வரல. இன்னும் எதிர்பார்த்த முடிவு காலதாமதமாகிறது. உடனே அவனுடைய இருதயத்தில், சீயோனுடைய இருதயத்தில் என்ன தோன்றிவிட்டது? ஆண்டவர் என்ன கைவிட்டார் போல்தது. நான் ஜெபித்த ஜெபத்திற்கு இன்னும் பதில் வரல, என்னுடைய ஜெபம் இன்னும் கேட்கப்படவில்லை போல்தது. நாம் அநேக முறை இப்படியாக தான் நம்முடைய ஜெப தாமதமாகும் பொழுது, ஜெபம் தாமதப்படும் பொழுது நம்முடைய எண்ணங்களும் இப்படியாகவே காணப்படுகிறது. அங்கு எரேமியா 29:11 வாஸ்தம் பார்த்தீங்களா? உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். ஆண்டவர் ஒரு நாளும் என்ன பண்ணுவது? நாம் ஜெபங்களை கேட்டு மறப்பவர் அல்ல. ஒருவேளை ஜெபித்த நாம் மறந்து போகலாம். ஒரு 2 மாசம் 3 மாசம் ஆச்சுன்னா ஒருவேளை அந்த ஜெபம் நம்மால் மறக்கப்பட்டு போகும். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் மறப்பது கிடையாது. இங்க பாருங்க, சீயோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை மறந்தால் என்று சொல்லுகிறார். அதற்கு ஆண்டவருடைய பதில் வாசிங்க. 15வது வசனம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல்
தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், யார் உன்னை மறந்தாலும், உன்னை பெற்ற உன் தாயே உன்னை மறந்தாலும் நான் உங்களை மறப்பது கிடையாது. ஒருவேளை நாம் போகிற சூழ்நிலை, நாம் போகிற வழி பாடுகள் நிறைந்த வாழ்க்கையா இருக்கலாம், போராட்டத்தின் மத்தியிலே இருக்கலாம், நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற கேள்வியா இருக்கலாம், ஒருவேளை நாளைக்கு இது இருக்குமோ இருக்காதோ என்ற ஒரு கேள்விக்குறியோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய விண்ணப்பம் என்னுடைய நினைவிலே இருக்கிறது. உன்னுடைய விண்ணப்பம், நீ ஜெபித்த அந்த விண்ணப்பம் என் நினைவிலே இருக்கிறது. அது மறக்கப்படவில்லை. காலம் வரும், நிச்சயமாய் அதற்கு பதில் உண்டு. அல்லேலூயா. இங்க ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? ஆங்கிலத்தில் இந்த வசனத்தை வாசிப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் தமிழ் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் அப்படின்னா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது அது வந்து ஈப்ரோவினுடைய டைரக்ட் டிரான்ஸ்லேஷன். அதுல எப்படி சொல்லப்பட்டிருக்கு? ஒரு ஸ்திரீயானவள் தன்னுடைய குழந்தைக்கு, அதாவது பால் கொடுக்கிற அந்த குழந்தையை மறப்பாளோ? அது தமிழ் அப்படி போடப்படவில்லை. தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் வேறு மாதிரியாக இருக்கிறது. ஆனா ஆங்கிலத்தில் ஒரு தாய் பெற்ற குழந்தை, அதாவது பால் கொடுக்கிற அந்த குழந்தையை தாய் மறப்பாங்களா? இப்போ மறக்கிற காலத்தில் தான் நாம் இருக்கிறோம். அந்த காலம்லாம் மாறி போச்சு. இப்போ பிறந்த குழந்தை தூக்கின்னு போய் எங்க போடுறாங்க? ஆத்துலையும் கிணத்துலையும் தூக்கின்னு போய் போடுறாங்க. டெய்லி நம்ம பேப்பர்ல வாசிக்கிறோம். பிறந்த குழந்தையை என்ன பண்றாங்க? அது பெற்றோருக்கு தொல்லையா இருக்கிறது என்று எங்க கொண்டு போய் போடுறாங்க? கொலை பண்ணுவதும் கொண்டு போய் ஆற்றிலும் கடலிலும் கிணற்றிலும் வீசுகிறதை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், பெற்ற தாய் கூட இன்னைக்கு எப்படி ஆயிடுவா? மறக்கிற காலத்திலே நாம் இருக்கிறோம். பெற்ற தாய் தான் பெற்ற பிள்ளையை கொலை பண்ணுகிற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அவர்கள் மறந்தாலும், உங்களை பெற்ற தாய் உங்களை மறந்தாலும் நான் உங்களை மறப்பது கிடையாது. அல்லேலூயா. அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், எங்க வச்சிருக்கிறாரா? நம்மை உள்ளங்கை. இங்க ஆண்டவர் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறாரா? வரைஞ்சு வச்சிருக்கிறாரா, செதுக்கி வச்சிருக்கிறார். வரைந்து, தமிழ்ல அது டிரான்ஸ்லேஷன் அப்படி போடப்பட்டிருக்கிறது. அதாவது நீங்க இங்க ஒரு படத்தை வரைங்களேன், இங்க ஒரு படத்தை வரைந்து வைங்க, எவ்வளவு நாள் அந்த படம் இருக்கும்? எவ்வளவு நாள் இருக்கும்? என்னதான் பர்மனன்ட் மார்க்கர்ல கூட வரைங்க, பெயிண்ட் கூட அடிங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் அது என்ன ஆகிவிடும்? அழிந்து போய்விடும். வரைந்து வைத்தால் அழிந்து போய்விடும். ஆனால் ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை வரைந்து வைக்கவில்லை, அவருடைய கரத்திலே செதுக்கி வைத்திருக்கிறாராம். யாருடைய கரத்திலே? ஆண்டவருடைய கரத்திலே நம்மை செதுக்கி வைத்திருக்கிறாராம். அப்போ என்ன நடந்திருக்கும்? இப்ப பாருங்க, ஆண்டவருடைய கரத்திலே நாம் செதுக்கப்பட்டிருக்கிறோம். கரெக்டுங்களா? ஆண்டவரை சிலுவையில் அடிச்சாங்கல்ல, சிலுவையில் அடிச்சாங்க. எங்க அடிச்சாங்க அவரை? எந்த இடத்துல ஆணி அடிக்கப்பட்டது? அப்போ நம்மளுக்கு வலிச்சிருக்கும்ல. அங்க நாம் இந்த இடத்துல பொறிக்கப்பட்டு இருக்கிறோம் என்றால், ஆண்டவராகிய இயேசுவை சிலுவையில் அடிக்கும் பொழுது யார் மீது அடித்திருப்பார்கள்? இங்க நீங்களும் நான் தானே இருக்கிறோம். அதான வசனம். அது உங்களை என் உள்ளங்கையிலே செதுக்கி இருக்கிறேன், மறைந்திருக்கு, ஏதோ ஒண்ணு. சரிங்களா? இந்த இடத்துல ஆணி அடித்தால் என்ன, யாருக்கு வேதனை உண்டாகும்? நாம் தான் அந்த இடத்துல இருக்கிறோம். நமக்கு தான் என்ன உண்டாயிருக்கணும்? வேதனை உண்டாயிருக்கணும். நமக்கு வேதனை வந்துச்சுங்களா? வேதனை ஏன் வரல? ஆணி இங்க அடிக்கல, ஆணி அடித்த இடம் இங்க. ஆணி அடித்த இடம் இங்க கிடையாது. இது நம்ம பார்க்கிற படம். அது நம்ம படத்துல பார்க்கிறோம், இந்த பிக்சர்ல எல்லாம் பார்க்கிறோம். இங்க நீங்க ஆணி அடிச்சு பாருங்க, எலும்பு முறிந்து விடும். இங்க இருக்கிற எலும்பு ஆணி அடித்தால் முறிந்து விடும், கை பிச்சுன்னு வந்துடும். கை நிற்காது. நீங்க வச்சு ஆணி அடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், அந்த எலும்பு சப்போர்ட் பண்ணாது. ஆனா இங்க இருக்கு பாத்தீங்களா, இங்க 2 எலும்பு ஜாயிண்ட் ஆகும்.
இந்த 2 எலும்புக்கு நடுவுல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆணி அடித்தார்கள். அப்படி இது வந்து அப்படியே நிற்கும். அது இந்த 2த்துக்கு நடுவில் அடிக்கும் பொழுது நிற்கும். ஆனால் என்ன, நம்ம படத்தை பார்த்து பார்த்து இங்க ஆணி அடிச்சிட்டாங்கன்றோம் நம்ம. அதெல்லாம் உண்மை. அடிக்கப்பட்ட இடம் இது. நீங்களும் நானும் இப்பொழுது எங்க இருக்கிறோம்? அவருடைய உள்ளங்கையில் இருக்கிறோம். உள்ளங்கையில் இருப்பதினால் நமக்கு 2 உண்டு. என்ன அப்படின்றால், ஒன்று பாதுகாப்பு, இன்னொன்று அவர் கண்ணு முன்ன. உங்க கை எப்படி எட்டுன்னு வந்தீங்கன்னா எங்க எட்டுன்னு வர முடியும்? நேரம் நீங்க உங்க முகத்திற்கு முன்பதாக எடுத்துக்கொண்டு வர. அப்போ நீங்க ஆண்டவருடைய பார்வையில எப்பொழுதும் இருக்கிறீர்கள். எங்க இருக்கிறீங்க? ஆண்டவருக்கு முன்பதாக ஆண்டவருடைய பார்வையில எப்பொழுதும் இருக்கிறீர்கள். இன்னொன்று என்னவென்றால், ஆண்டவருடைய பாதுகாப்பிலே நீங்கள் இருக்கிறீர்கள். எப்படி அப்படின்னா, இப்போ ஏதாவது நீங்க அடிக்க வராங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ கை நீட்டு அடிக்கிறன்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? கை அப்படி மூடிக்குவோம், பார்த்தீங்களா? அப்போ உங்களை ஏதாகிலும் ஒன்று தாக்க வரும் பொழுது என்ன செய்வார்? ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாய் இருக்கிற உங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்படியே மூடிக்கொள்வார். ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாய் இருப்பதினால் 2 பாதுகாப்பு உண்டு. ஒன்று, ஆண்டவருடைய முகத்திற்கு முன்பதாகவே நாம் எப்பொழுதும் இருக்கிறோம். இன்னொன்று, ஆண்டவருடைய பாதுகாப்பிற்குள்ளே இருக்கிறோம். எதுவும் உங்களை அணுகாது, எதுவும் உங்களை சேதப்படுத்த விட மாட்டார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சீயோன் சொல்லுகிறார். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் என் கையிலே செதுக்கப்பட்டு இருக்கிறீர்கள். வரையப்படவில்லை, நீங்கள் என்னுடைய கரத்திலே அது அழிகாது. ஒரு தடவை செதுக்கி விட்டு, இந்த ரேகை பாருங்க, அழிகிறது. அது செதுக்கி விட்டால் ஒரு நாளும் என்ன ஆகாது? அழிக்கப்படுவதில்லை. எனக்கு முன்பதாகவே இருக்கிறீர்கள், என்னுடைய கரத்தின் பாதுகாப்பிலே இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சரிங்களா? இப்பொழுது பாருங்க, நான் சொன்ன பாருங்க, இங்கு அடித்தால் என்ன ஆகும்? அது எலும்புகள் முறிந்து விடும். ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் என்ன தெரியுங்களா? சங்கீதம் 34:20 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் அவனை விடுவிப்பார், அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. ஆண்டவராகிய கர்த்தர் நீதிமான். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் என்ன ஆகுவது கிடையாது? முறிக்கப்படுவது, அதாவது உடைக்கப்படுவது கிடையாது. இங்க அடித்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன், வாக்கு தத்துவம் பொய்யாயா இருக்கும், வசனம் பொய்யாய் மாறி இருக்கும். ஆனால் வார்த்தை உண்மை உள்ளது. ஆண்டவர் சொன்னார்ல, வானமும் பூமியும் மாறி போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாளும் மாறுவது கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்க தரிசனம் என்னவென்றால், நீதிமானுடைய எலும்பு ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. இது யோவான் தன்னுடைய புஸ்தகத்திலும் தீர்க்க தரிசன புத்தகத்திலும் இதை எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், உலகம் நம்மை மறக்கலாம், நண்பர்கள் நம்மை மறக்கலாம். சீயோன் எப்படி ஆண்டவரை பார்த்து சொன்னா பார்த்தீங்களா? கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார். ஆனால் ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் என்னால் மறக்கப்படுவது கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு பாக்கியவான்கள் பாருங்க. யார் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்க முடியும்? யாருன்னா சொல்ல முடியுங்களா? உங்க கூட இருக்கிற கணவனும் சொல்ல முடியாது, மனைவியும் சொல்ல முடியாது, உங்களை பெற்ற தாயாரும் சொல்ல முடியாது, நான் உங்களை மறப்பது கிடையாதுன்ட்டு. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த நாளிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் என்னால் மறக்கப்படுவது கிடையாது. அவர் மறக்காமல் இருக்கிறபடினால் தான் நாம் இன்று வரையிலும் எப்படி இருக்கிறோம்? சுகித்து இருக்கிறோம், ஆசீர்வாதமாக இருக்கிறோம், சுகபலனோடு இருக்கிறோம். அவர் நம்மை மறந்திருப்பார். ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்க நம்முடைய நிலைமை. மறந்திருப்போம், ஆண்டவர் நம்மை மறந்திருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கை என்னவாயிருக்கும்? எப்படியோ மாறி இருக்கும். அவர் நம்மை நினைக்கிறபடினால், நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறபடினால் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை ஆசீர்வாதமாய் வைத்து நடத்துகிறார். சரி, ஆண்டவர் மனிதர்களை எந்த சூழ்நிலையில நினைத்து பார்க்கிறார்? ஆண்டவர் சொன்னார்ல, நான் உங்கள் மீது வைத்திருக்கிற நினைவுகள்
நினைவுகளை அறிகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். எரேமியா 29:11 வாசனல எந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் மனிதர்களை நினைத்து பார்க்கிறார்? வாசிங்க ஒரு 3 சம்பவத்தை நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். எல்லாமே ஆதி ஆகமத்தின் புத்தகம். ஆதி ஆகமத்திற்கு நேராய் திருப்புவோம். முதலாவது ஆண்டவர் யாரை நினைத்தார்? ஆதி ஆகமம் 8வது அதிகாரம். ஆதி ஆகமம் 8வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். முதலாவது ஆண்டவர் நினைத்தருளினதை யாரை என்று கேட்பீர்களானால் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும். முதல்ல வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நினைத்த முதல் மனிதன் யார் என்று பார்க்கும் பொழுது நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும். நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் நினைத்த அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எந்த சூழ்நிலையில நோவாவையும் அவன் குடும்பத்தையும் நினைத்தார் அப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது சாதாரண வேலையில் ஆண்டவர் நினைக்கவில்லை. இப்போ ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பேழையில் இருக்கிற சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் என்று சொன்னார் பார்த்தீங்களா. பேழைக்குள் இருக்கிறவர்களை தான் ஆண்டவர் நினைத்து பார்க்கிறார். அல்லேலூயா. பேழை என்பது என்னத்துக்கு அடையாளங்க? சபைக்கு அடையாளம். பேழை என்பது எதற்கு அடையாளம் என்றால் சபைக்கு அடையாளம். அது யார் பேழைக்குள் இருக்கிறார்களோ, யார் சபைக்குள் இருக்கிறார்களோ ஆண்டவர் அவர்களை நினைத்து இருக்கிறார். அல்லேலூயா. சபைக்குள்ளாய் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நினைத்து கொண்டிருக்கிறார், நினைத்து பார்க்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் வேலை நிமித்தம் மற்ற சூழ்நிலை நிமித்தம் ஆண்டவரை நினைக்காமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் மறக்கவில்லை. இந்த சூழ்நிலையிலே இங்க பாருங்க, நோவாவை ஆண்டவர் நினைக்க காரணம் என்ன? நீங்கள் வாசிக்கும் பொழுது நோவா ஏன் பேழைக்குள்ளாய் வந்தார்? நமக்கு எல்லாம் தெரியும் அந்த சம்பவம். என்ன நடந்தது? பாவம் தேவ சமூகத்திற்கு எட்டினது. ஆண்டவர் என்ன செய்தார்? தேசம் முழுவதும், அதாவது பூமி முழுவதையும் அழித்து போட தீர்மானித்தார். இப்பொழுது என்ன நடக்கிறது? ஆண்டவர் பாவம், அதாவது அவன் ஆண்டவருடைய சமூகத்தை எட்டின பொழுது ஆண்டவர் அழிப்பேன் என்று தீர்மானித்து என்ன செய்கிறார்? ஆதியாகமம் 7வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். 40 நாள். இப்ப பாருங்க, ஆண்டவர் கோபம் எப்படி வெளிப்படுகிறது? 40 நாள் இரவும் பகலும் என்ன நடக்கிறது? பூமியின் மேல் பெருமழை பெய்கிறது. 40 நாட்கள் இரவும் பகலும் என்ன நடக்கிறது? மழை பெய்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது என்ன நடக்கிறது? 40 நாள் 11வது வசனத்தையும் வாசிங்க. நோவாவுக்கு வருஷம் 2ஆம் மாதம் அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன. இப்ப பாருங்க, வெறும் மழை மாத்திரம் கிடையாது, கீழையும் எல்லாம் திறந்து கொண்டது. என்ன? மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் திறந்து, மேலிருந்தும் மழை, கீழிருந்தும் வெள்ளம். அதாவது பூமி பிளந்து மேலே கீழே எல்லாம் தண்ணி. எவ்வளவு நாள்? 40 நாள். கொஞ்சம் யோசித்து பாருங்க எப்படி இருந்திருக்கும். ஏன்னா ஆண்டவருடைய கோபம், அதாவது பூமி முழுவதையும் அழித்து போட வேண்டும் என்பது ஆண்டவருடைய தீர்மானத்திற்குள்ளாய் வந்துவிட்டார். அது மழையாக வெளிப்படுகிறது. இப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? நோவாவுக்கு, நீ பேழைக்குள்ளாய் நீயும் உன் குடும்பமும் உள்ளே போங்க. எல்லாவித மிருக ஜீவங்கள் எல்லாவற்றிலும் ஒவ்வொரு ஜோடி ஆண்டவர் சொன்னார், அது உள்ளே வந்தது. நோவா போய் கூட்டினார்ல ஒவ்வொன்றத்தையும். நோவாவை போய் ஒவ்வொரு மிருக ஜீவத்தையும் கொண்டு வரவில்லை, ஆண்டவர் பேசினார், அது தானாக உள்ள வந்தது. ஆண்டவர் பேசினார், எது தானாக வந்தது? மிருக ஜீவன்கள். ஆண்டவர் மனுஷனிடத்தில் பேசுகிறார், மனுஷன் என்ன பண்றான்? வெளியில போறான். ஆண்டவர் உள்ள வர சொன்னார், மனுஷன் வெளியில போறது. ஆனா மிருகம் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எதற்குள்ள வந்தது? பேழைக்குள்ள வந்தது. வந்தது எல்லாம் என்ன ஆனது? காப்பாற்றப்பட்டது. ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய பேழைக்குள் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு. ஆண்டவருடைய பேழைக்குள்ளாய் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சுகம் உண்டு. ஆண்டவருடைய பேழைக்குள்ளாய் யார் இருக்கிறார்களோ அழிவில் இருந்து காப்பாற்றப்படுவார்கள். ஏன் சபைக்கு வாங்க வாங்க அப்படின்னா, இதனால எங்களுக்கு ஒரு லாபம் கிடையாது,
நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். பிரச்சனை இப்ப பாருங்க, நோவாவை சுற்றிலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஜலப்பிரளயம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உனக்கு பாதுகாப்பு வேண்டுமா? நீ எங்க இருக்கணும்? பேழைக்குள்ளே இருக்க வேண்டும். உனக்கு பாதுகாப்பு வேண்டும்னா நீ எங்க இருக்க வேண்டும்? பேழைக்குள்ளா இருக்க வேண்டும். அப்படி போய்கொண்டிருக்கிற பிரச்சனையின் மத்தியில நீ பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்றால் நீ இருக்க வேண்டிய இடம் சபை. சபைக்குள்ள இருந்தால் ஆண்டவர் நம்மை நினைப்பார், நம்மை பாதுகாப்பார். இந்த சூழ்நிலையில பாருங்க, இப்போ இந்த வெள்ளம் 40 நாள் பெருகெடுத்து ஓடுகிறது, தொடர்ந்து நிற்காமல் வருகிறது. வாசிப்போம் 18வது வசனம், 7வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. அதனுடைய உச்சத்தை நாம் பார்ப்போம் இப்பொழுது. இப்போ அந்த ஜலம் எப்படி ஆகிவிட்டது? பெருவெள்ளமாய் மாறி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. பேழையானது மிதந்து கொண்டிருந்தது. இப்ப பாருங்க, முதல்ல சொன்னது பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள எல்லாம் மூடிச்சான். இதெல்லாம் மூடிச்சு மலை. அப்ப மலை மூடுகிறது என்றால் அப்ப தண்ணீர் அளவு எவ்வளவா உயர்ந்திருக்கும்? சாதாரணமா நீங்க பார்த்திருக்கிறீங்களா? மலைகள்லாம் பார்த்திருக்கிறீங்களா? அது ஏறி போறதுக்கு எத்தனை நாள் ஆகுங்க? சாதாரணமாக நீங்க மலை ஏற வேண்டும் என்றால் குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன மலையா இருந்தால் ஒரு நாள் ஆகும். ஒரு பெரிய மலையா இருந்தால் ஒரு 2 நாள் ஆகுதான். அந்த மலையெல்லாம் மூடப்பட்டு போய்விட்டு, அப்ப வெள்ளத்தின் அளவு நாளுக்கு நாள் பிரவாகித்து கொண்டிருக்குது. மேல இருந்தும் தண்ணி, பூமியை பிளந்தும் என்ன நடக்கிறது? தண்ணி. இப்பொழுது என்ன உண்டாகிறது? வாசிப்போம், இன்னும் அதனுடைய உச்சத்தை பார்ப்போம். 7:24 வாசிப்போம். ஜலம் இப்போ மழை நின்றுச்சு, ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும். இப்ப பாருங்க, அதனுடைய உச்சம் பிரவாகித்து கொண்டிருந்ததுன்னா என்னங்க அதனுடைய அர்த்தம்? பிரவாகித்து கொண்டிருந்ததுன்னா என்ன அர்த்தம்? அது பெருவெள்ளம் மாதிரி ஓடுது. பிரவாகித்து கொண்டிருந்ததுன்னா உச்சத்தின் அளவு அதுதான். இப்போ பெருவெள்ளம் எத்தனை நாள் இருக்கிறது? 150 நாள் வெள்ளம் இருக்கும் வேளையிலே கொஞ்சம் யோசித்து பாருங்க. மலையெல்லாம் மூடிக்கொண்டது. சுத்தி முத்தி பார்த்தீங்கன்னா என்ன கிடையாது, இப்போ ஒண்ணுமே தெரியல, வெறும் தண்ணி மாத்திரம் தான். இப்பொழுது நோவாவும் அவனுடைய குடும்பமும் எங்க இருக்கிறாங்க? நான் வாசித்த 8வது வசனம், 8வது 1 வாசிங்க. 8:1. தேவா நோவாவையும் அவனுடனே காட்டு மிருகங்களையும் நினைத்தருளினா. இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் யாரை நினைத்து பார்க்கிறார்? நோவாவையும் அவன் குடும்பத்தையும் நினைத்து பார்க்கிறார். அந்த பேழினுடைய அளவு தெரியுங்களா? நோவாவை ஆண்டவர் பேழைக்குள்ளாய் போ சொன்னார் பார்த்தீங்களா? அந்த பேழை கட்டினது யாருன்னு கேட்டீங்கன்னா நோவா தான் கட்டினாரு. அந்த பேழை கட்டினது யாருன்னா நோவா. அப்போ உங்களுக்கு நான் அளவிலே சொன்னால் அது எளிதாக புரியாது. உங்களுக்கு புரியும்படியாக எளிதாக சொல்ல வேண்டும் என்றால், நம்ம இப்போ இந்த ஊர்ல தபாப் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? தபாப் மினி ட்ரக்குன்னு சொல்லுவோம் பாருங்க. நம்ம ஊர்ல குட்டி யானைன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டுக்கிறீங்களா? தபாப் தெரியல, அந்த சின்ன குட்டி அந்த ட்ரக். அதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு? அது எவ்வளவு பொருளை தாங்கும், எடையை தாங்கும்? சாதாரணமாக அந்த தபாப் 3 டன் எடை அளவு உள்ளதை தாங்கும். அது மினி அந்த ட்ரக்குன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? எத்தனை டன் தாங்காது? 3 எடை உள்ள அளவு அது தாங்கும். சரிங்களா? அப்ப நோவா செய்த அந்த பேழையில எத்தனை தபாபை ஏத்தலாம்னு கேட்டீங்கன்னா 450 தபாபை ஏத்தலாம். எவ்வளோ? 450 தபாபை ஏற்றலாம். ஒரு தபாப் எத்தனை டன்னு? 3 டன் கெப்பாசிட்டி பிடிக்கும். அப்போ ஒரு டன்னுனா எத்தனை கிலோங்க? அது 1000 கிலோ. ஒரு டன்னுன்றது ஒரு 1000 கிலோ. 1350 டன்னு. அதை கிலோ கணக்கில் கன்வெர்ட் பண்ணி பாருங்க. அது டன் நான் சொன்னது 1350 டன். ஒரு டன் 1000 கிலோ. இப்போ 1350 டன் இன்ட்டு 1000 எவ்வளோ ஆகும்? 13 லட்சம் கிலோ. எவ்வளோ? நோவாவின் பேழையில, அவ்வளவு பெரிய பேழையில எத்தனை பேர் தெரியுங்களா? வெறும் 8 பேர். அவ்வளவு பெரிய அந்த பேழைக்குள்ளாய் அப்போ நோவா எத்தனை ஆண்டுகள் அதை எடுத்திருக்கணும் பாருங்க, அதை ஆயத்தம் பண்ணுவதற்கு. அந்த பேழைக்குள்ளாய் வெறும் 8 பேர் மாத்திரமே.
ஆண்டவருடைய கடைசி நாட்களில் நீங்கள் பார்ப்பீர்களானால் இதுதான் சத்தியம். அவருடைய வருகையின் நாளிலே, அழிவின் நாளிலே சபையில எல்லாம் பெரிய கூட்டம் இருக்காதுங்க. சபையில என்ன இருக்காது? நாம் எதிர்பார்க்கிற மாதிரி பெரிய கூட்டம்லாம் இருக்காது. சிறு கூட்டம் தான் பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. சிறு மந்தை தான் பாதுகாக்கப்படும். பெரிய கூட்டம் எல்லாம் மாறிக்கொண்டு போகப்படும். இந்த சிறு கூட்டத்தை தான் கர்த்தர் நினைவு கூறுவார். சத்தியத்தின்படி வாழுகிற அந்த கூட்டத்தை தான் ஆண்டவர் நினைத்தருளுவார். அல்லேலூயா. இங்கு ஆண்டவர் இவ்வளவு பெரிய பேழைக்குள்ளாய் எத்தனை பேர் தான்? வெறும் 8 பேர் தான். அந்த 8 பேர் கூட எத்தனை ஜோடிகள்? எத்தனையோ மிருக ஜீவன்கள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிரயாணம் எல்லாவற்றையும் சேர்த்து எத்தனை ஜோடி நமக்கு தெரியாது. அத்தனைக்கும் யார் பேர் வச்சது? தாத்தா. அவர் தான் பேர் வச்சார் எல்லாத்துக்கும். யாரு? ஆதாம். அத்தனைத்துக்கும் அவர் வச்ச பேர் தான் இப்ப நம்ம சொல்லுகிறோம். அவ்வளவுத்திற்கும் சொல்லி ஆண்டவர் அதெல்லாம் எங்கு கொண்டு வந்தார்? ஜோடு ஜோடாய் பேழைக்குள்ளாய் கொண்டு வந்து. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த இடம் பேழைன்னு வச்சுக்கோமே. இதுல நம்ம ஒரு 8 பேர் இங்க இருக்கிறோம். மெஜாரிட்டி யாரு? மிருகங்க. இங்க நம்மலாம் ஒரு 8 பேர் மனிதர்கள். மெஜாரிட்டி யாரு? இங்க மிருகங்கள். 150 நாள் வெள்ளம் என்ன ஆகுது? பிரவாகித்து கொண்டிருக்கிறது. 150 நாள் அந்த மிருகங்களுடைய வாசனை, நாத்தம் எப்படி இருந்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதின் மதி ஆமா, இதுதான் நடந்த சம்பவம். 8 பேர் அத்தனை மிருக ஜீவன்கள் மத்தியில் அதனுடைய கழிவு எல்லாம் எங்க தான் போயிருக்கோம்? அந்த பேழைக்குள் தான் இருந்திருக்கும். அதுக்கு போடப்பட்ட சாப்பாடு, உணவு, கழிவு எல்லாம் அங்கே தான் நடந்திருக்கும். அதின் மத்தியிலே 8 பேர் இருந்தார்கள். அந்த சூழ்நிலையிலே தான் ஆண்டவர் யாரை நினைத்து பார்த்தார்? நோவாவை நினைத்து பார்த்தார். அல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைகள் ஒருவேளை இப்படி இருக்கலாம். நாம் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளா இருக்கலாம். பாடுகள், வேதனைகள், நிந்தைகளா இருக்கலாம். இதன் மத்தியிலே அவருடைய பேழைக்குள்ளே இருக்கிற உங்களை ஆண்டவர் மறக்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் இன்று, நீங்கள் என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏன் அப்படின்னா, நீங்கள் அவருடைய பேழைக்குள்ளா இருக்கிறீர்கள். அவருடைய பேழைக்குள்ளா இருக்கிற உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. அவருடைய பேழைக்குள் இருக்கிற உங்களுக்கு என்ன உண்டு? அடைக்கலம் உண்டு. அல்லேலூயா. என்ன சுத்தி என்னென்ன நடக்கட்டும் வெளியில, நீங்க பாருங்க, அந்த அவ்வளவு ஒரு பேழைக்குள்ளாக, அவ்வளவு ஒரு பேழைக்கு ஒரே ஒரு ஜன்னல் தான். எத்தனை ஜன்னல்? அவ்வளவு பெரிய பேழைக்கு ஒரே ஒரு ஜன்னல் தான். ஆண்டவர் சொன்னது அப்படி. அது நோவா பண்ணதில்லை. ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது அப்படி. இப்படிதான் நீ பண்ணணும், இதுதான் அளவு, இப்படிதான் ஜன்னல், இங்கதான் அந்த ஜன்னல் இருக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி யார் செய்தது? நோவா கட்டினார். ஒரே ஒரு ஜன்னல். அந்த ஜன்னல் கூட சின்ன சைஸ். எதுக்குன்னா அப்படின்னா, திறந்து வெளியில் எட்டி பார்த்துட்டு தண்ணீர் இதால் பார்த்து மூடிக்கொள்ள வேண்டும். அதற்கு தான் அது. வென்டிலேஷனுக்காக அது வைக்கப்படவில்லை. ஆனால் எல்லாம் உள்ளே இருந்த அந்த சூழ்நிலையிலும் தன்னை ஆண்டவர் யாரை மறக்கவில்லை? நோவாவையும் அவன் குடும்பத்தையும் மறக்கவில்லை. நோவாவினுடைய சூழ்நிலை கொஞ்சம் யோசித்து பாருங்க. வெளியில என்ன நடக்கிறது என்று தெரியாது. வெளியில எவ்வளவு போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்மை சுற்றிலும் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதன் மத்தியிலும் நாம் பாதுகாப்பா இருக்கிறோம் என்றால் காரணம் அவருடைய பேழைக்குள்ளாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய பேழைக்குள் இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் பாதுகாப்பு உண்டு. உங்களை ஆண்டவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். இன்னொரு சூழ்நிலை, இன்னொரு மனிதன் ஆண்டவர் அவனை நினைத்தருளினார். நோவாவை நினைத்தருளின சூழ்நிலை நாம் அறிந்தோம். இன்னொரு மனிதனை ஆண்டவர் நினைத்தருளினார். அதே ஆதியாகமம் வாசிப்போம். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் பொழுது தேவன் ஆபிரகாமை நினைக்கிறார். எங்க நினைக்கிறாரு? எந்த சமபூமியின் பட்டணத்தை அழிக்கும் பொழுது? சோதோம் கொமோராவை அழிக்கும் பொழுது, அழிப்பதற்கு முன்பதாக யாரை நினைக்கிறார்? ஆபிரகாமை நினைக்கிறார். அழிக்க போகிறது எங்க? வேறு ஒரு பட்டணம். அதாவது ஆபிரகாம் இருக்கிற பட்டணத்திற்கு எதிரான அந்த பட்டணத்தை அழிக்க ஆண்டவர் போகும் பொழுது யாரை நினைத்து பார்க்கிறார்? ஆபிரகாமை நினைக்கிறார். ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை இந்த இடத்துல நினைத்து பார்த்தார்? ஆண்டவர் நமக்கு எல்லாம் தெரியும். ஆபிரகாம் பிறருக்காக மன்றாடுகிற ஒரு மனிதன். ஆண்டவர், அதாவது ஆபிரகாம் பிறருக்காக ஜெபிக்கிற ஒரு மனிதன். அதுதான் ஆண்டவர் என்ன பண்ணார்? நினைத்து பார்க்கிறார்.
நீங்கள் பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் பிறருக்காக விண்ணப்பம் பண்ணும் பொழுது, அவர்களுக்காக ஆண்டவர் யாரை தெரியுமா நினைப்பாரு? உங்களை நினைத்து பார்ப்பார். அல்லேலூயா. அழிக்க போகிறது யாரை? சோதோம் கொமோராவை, அந்த ஜனங்களை. ஆனால் அந்த ஜனங்களை ஆண்டவர் நினைக்கவில்லை. நினைத்தது யார? ஆபிரகாமை நினைத்து பார்க்கிறார். நீங்கள் பாருங்க, 18வது அதிகாரத்திற்கு வாசிப்போம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்கனோடு நீதிமானை அழிப்பீரோ என்று யாரிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறான்? ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணு. என்ன சொல்லுகிறான்? துன்மார்கனோடு யாரை அழிப்பீரோ? நீதி மானை அழிப்பீரோ. நீதிமான் என்பது ஒருத்தரா பலர் அல்ல, ஒருத்தர். யாரு? ஒரே ஒரு ஆளுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆபிரகாமுக்கு பெயர் சொல்றது கூட பயம். ஆபிரகாமுக்கு என்ன பெயர் சொல்றதுக்கு பயம். போ அவன் எப்படி கேட்கிறான் ஆண்டவரிடத்துல போய், துன்மார்கரோடு நீதிமானை அழிப்பீரோ. ஆபிரகாமுக்கு தெரியும் அந்த பட்டணத்தில் எத்தனை நீதிமான் இருக்கிறாங்கன்ட்டு. ஒரு நீதிமான் இருக்கிறான். அது யார்? அது லோத்து. அந்த ஒரு நீதிமான் யாரு? லோத்து. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்கிறார்? பெயர் சொல்லி கேட்கல. யாருக்கிட்ட? நீங்கள் அதே அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசிங்க. துன்மார்கனோடு, அப்ப திரும்பவும் அதே மாதிரிதான் விண்ணப்பம் பண்ணுகிறார். துன்மார்கனோடு நீதிமானை சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. மீண்டும் ஒருவருக்காக, ஒரு நீதிமானுக்காக. அந்த ஒரு நீதிமான் யார்? அது லோத்து. ஏன்னா ஏன் அவர் பேரை சொல்லி அங்க ஜெபம் பண்ணல? சொல்லல, ஆண்டவரே அந்த பட்டணத்துல ஒரே ஒரு நீதிமான் தாங்கிறான், லோத்தும் அவன் குடும்பம் மாத்திரமே அப்படின்னு சொல்லல. ஏன் அவனுடைய பெயரை சொல்லுவதற்கு அவன் அஞ்சுகிறான்? அவங்க 2 பேரும் பிரிந்த பொழுது எப்படி பிரிஞ்சாங்க? அவங்க ஆபிரகாமும் லோத்தும் பிரிந்த பொழுது எப்படி பிரிந்தார்கள்? அவர்கள் 2 பேரும் சண்டை போட்டு தான் பிரிஞ்சாங்க. எப்படி பிரிந்தாங்க? இவனுடைய ஆஸ்தியும் பெருசு, அவனுடைய ஆஸ்தியும் பெருசு. பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிச்சது? அவனுடைய வேலைக்காரர்களிருந்து ஆரம்பித்தது. ஏன்னா 2 பேரும் செல்வ சீமாந்தர்கள். இது நிமித்தம் என்ன உண்டானது? 2 பேருக்கும் சகோதரருக்குள் பிரச்சனை வந்தது. சண்டை போட்டுக்கொண்டு இருவரும் பிரிந்து கொண்டார்கள். இப்போ ஆண்டவரிடத்துல போய் லோத்து அப்படின்னு சொல்லி இது பண்ண ஆண்டவர் என்ன கேட்பாரு? அவன் உங்ககிட்ட சண்டை போட்டு போனால, அவனுக்கு ஒசரம் நீயா கேட்பார? கேட்க மாட்டார் ஆண்டவர். இவன் பாருங்க எப்படி கேட்கிறார் ஆண்டவரிடத்துல ஆபிரகாம். ஆண்டவரே, துன்மார்கனோடு நீதிமானை அழிப்பீரோ. மறைமுகமாக ஒருவனுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்க முடிகிறது. 19வது அதிகாரம், இந்த 19வது அதிகாரம் 29வது வசனத்தை மீண்டும் வாசிங்க. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை, எத்தனை பட்டணங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது? எத்தனை பட்டணங்கள் அந்த இடம்? சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது, பட்டணங்களை என்று சொல்லும் பொழுது 5 பட்டணங்களை குறிக்கும். அது எத்தனை பட்டணங்களை குறிக்கும்? அது நாம் எத்தனை பட்டணங்களை பொதுவாக சொல்லுவோம்? நம்ம 2 தான் சொல்லுவோம். சோதோமும் கொமோராவும் மாத்திரம் தான் நமக்கு தெரிஞ்சது. அது ஏன்னா நம்ம கதை கேட்டு எங்க சண்டே ஸ்கூல்ல அப்படி கேட்டு கேட்டு அது அப்படியே மைண்ட்ல செட் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஆனால் வேதத்தின் பிரகாரம் தேவன் அழித்தது 5 பட்டணங்களிலே 4. தேவன் அழித்தது எத்தனை? 5 பட்டணங்களில் 4 அழித்தார். என்ன அது? ஒன்று சோதோம், மற்றொன்று என்ன? கொமோரா. அடுத்தது என்ன? அத்மா. 4வது செபோயிம். 3வது அத்மா, 4வது செபோயிம். இதெல்லாம் எங்க இருக்குதுன்னு கேக்குறீங்களா? என்ன கதை ஒட்டுனுகிறான் பாரு. வாசிங்க. ஆதியாகமம் 14வது அதிகாரம், ஆதியாகமம் 14 2வது வசனத்தை வாசிங்கள். முதலாவது எந்த தேசம்? சோதோமின் ராஜாவாகிய பேராவோடும். இரண்டாவது பட்டணம் எது? கொமோராவின் ராஜாவாகிய. 2வது பட்டணம் எது? கொமோரா. மூன்றாவது பட்டணம் எந்த பட்டணம்? அத்மாவின் ராஜாவாகிய சினையாவோடும். 4வது பட்டணம் செபோயின் ராஜாவாகிய செமேபரோடும். 5வது பட்டணம் எந்த பட்டணம் கேட்டீங்கன்னா சோவோர். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் 4 பட்டணங்களை அழிப்பார்.
சேவோர் பட்டணத்தை அழிக்க மாட்டார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் 4 அழிக்கப்பட்டது, சேவோர் அழிக்கப்படவில்லை என்றால், இந்த 4 பாவம் எங்கே எட்டினது? தேவனுடைய சமூகத்தை எட்டினது. ஆண்டவர் அழித்து போட்டார். சேவோரின் பாவம் எங்கே எட்டவில்லை? இன்னும் தேவ சமூகத்தில் எட்டவில்லை. அந்த பாவம் இன்னும் முழுமை அடையவில்லை. நாம் நினைப்போம் பார்த்தீங்களா, இப்போ நம்ம சுற்றில எங்கு பார்த்தாலும் என்ன நடக்கிறது? பாவம். நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், ஆண்டவர் எவ்வளவு நாள் மௌனமாய் இருப்பார்? எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறாரு. ஏன் ஆண்டவர் மௌனமாய் இருக்கிறார்? ஏன் ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொண்டு வரவில்லை? ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எப்பொழுது நியாய தீர்ப்பை கொண்டு வருவார் என்றால், பாவம் அதன் உச்சம் முழுமை அடையும் பொழுது, அது முழுமை அடைந்து ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் அழிப்பார். பட்டணத்தை கவிழ்த்து போடுவார். 5 பட்டணங்களில் 4 அழிக்கப்பட்டது, சேவோர் அழிக்கப்படவில்லை. காரணம், அதனுடைய பாவம் பரிபூர்ணம் அடையவில்லை, ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டவில்லை. ஆனால் அழிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு மனிதனுடைய விண்ணப்பம் ஒரு குடும்பத்தை காப்பாற்றினது. அல்லேலூயா. தேசத்தை ஆண்டவர் அழிப்பதற்கு முன்பதாக, இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசத்திற்கு பக்கத்தில் ஒரு தேசத்தை ஆண்டவர் அழிக்க தீர்மானிக்கும் பொழுது, ஒருவேளை நீங்கள் அந்த தேசத்து ஜனங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் இருப்பீர்களானால், அங்கு அழிப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் நினைத்து பார்ப்பார். அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் மறப்பது கிடையாது. முதலாவது நான் சொன்னேன், சபைக்குள், அதாவது பேழைக்குள் இருப்பவர்களை ஆண்டவர் மறப்பது கிடையாது. இரண்டாவது, ஆண்டவர் யாரை மறப்பது கிடையாது தெரியுங்களா? ஜெபிக்கிறவர்களை மறப்பது கிடையாது. யாருக்காக ஜெபிக்கிறவர்களை? எனக்கு நானே ஜெபிக்கிறவர்களை அல்ல, நாம் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். தேசத்து ஜனங்களுக்காக ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் மறப்பது கிடையாது. 2, மூன்றாவது ஒன்று, யார் ஆண்டவரால் மறக்கப்படுவதில்லை என்றால், ஆதியாகமத்தின் புத்தகம் 30வது அதிகாரம் 23, 22, 23. தேவன் ராகேலை நினைத்தருளினார். மூன்றாவது ஆண்டவர் யாரை நினைத்தருளினார்? ராகேலை நினைத்தருளினார். முதலாவது யாரை நினைத்தார்? ஆண்டவர் நோவாவை நினைத்தார். இரண்டாவது ஆண்டவர் ஆபிரகாமை நினைத்தார். மூன்றாவது ஆண்டவர் ராகேலை நினைத்தருளினார். வாசிங்க. அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும், இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவான் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். மூன்றாவது ஆண்டவர் நினைத்தருளின மனுஷன் யார் என்று பார்க்கும் பொழுது ராகேல். ஆண்டவர் ராகேலை எந்த சூழ்நிலையிலே நினைத்து பார்த்தார்? ராகேலுடைய சூழ்நிலையை நீங்கள் பார்க்கும் பொழுது, ராகேல் நிந்தையின் நடுவிலே காணப்படுகிறார்கள். எதின் நடுவிலே காணப்படுகிறார்கள்? நிந்தை, அவமானம். ஏன் அப்படின்னா, அவர்களுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. அதாவது நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தின் வம்சத்தின்படி பார்ப்பீர்களானால், இந்த இஸ்ரவேல் தேசத்தின்படி ஒரு தம்பதிக்கு திருமணமாகி 1 வயது, அதாவது 1 ஆண்டில் அவர்களுக்கு குழந்தை இல்லை அல்லது 2 ஆண்டிலே குழந்தை இல்லை என்றால், அவர்கள் பொதுவாக பார்க்கப்படுகிற விதம் என்னவென்றால் சபிக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஜனங்கள் பார்க்கிற விதம் என்னவென்றால் சபிக்கப்பட்டவர்கள். இது இன்றும் நம்முடைய ஊரில் இருக்குது. இது அதாவது திருமணமாகி 1 வருடம் 2 வருடத்திலே குழந்தை பெறவில்லைன்னா அவங்க எப்படி தெரியுங்களா பார்ப்பாங்க என்று? நம்ம ஊர்லயும் இப்பயும் இருக்குது. இதெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து தான். இங்க அந்த தேசத்திலிருந்து நம்ம ஊருக்கு வந்த இதெல்லாம். ராகேல் கடந்து போன சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, ராகேல் நிந்தையின் மத்தியிலும் அவமானத்தின் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒருவேளை நாம் அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாய், நிந்தைகளுக்குள்ளாய், அவமானத்திற்குள்ளாய் நாம் போய் கொண்டிருப்போம் என்றால், அந்த சூழ்நிலையிலே உங்களை மறக்காத ஒரு ஆண்டவர் உண்டு, உங்களை நினைத்து பார்ப்பார். அல்லேலூயா. இங்கு நாம் வாசிக்கிறோம், இந்த ராகேல் நிச்சயமாய் ஒரு அழகுள்ள ஒரு ஸ்திரியா இருந்திருக்க கூடும். ஏன் அப்படின்னா, இந்த ராகேலுக்காக எத்தனை வருஷம் ஒருத்தன் வேலை செஞ்சான்? அடிமையா வேலை செஞ்சான். ஒரு பெண்ணுக்காக அடிமையாய் வேலை செய்தவன் என்று வசனம் சொல்லும். நான் சொல்ல, வசனமே அப்படியே எழுதி வைத்திருக்கோம். ஓசியாவின் புத்தகம் 12வது அதிகாரம்
ஓசியா 12:12 வாசிப்போம். ஓசியா 12:12 வாசிப்போம். யாக்கோபு சீரியா தேசத்திற்கு ஓடி போய் இஸ்ரவேல் பாருங்க, ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்தவன் யாருன்னு கேட்டீங்கன்னா யாக்கோபு. ஒரு நிச்சயமாய் அவன் இவ்வளவும் செய்ய காரணம் என்னவென்றால், அந்த பெண் நிச்சயமாய் எப்படி இருந்திருக்க கூடும்? அழகுள்ளவளாய் இருந்திருக்க கூடும். ஆனா அவனுடைய மாமனார் என்ன சொன்னார்? யாரை கொடுப்பேன் என்று சொல்லி. மாமனார் ஒரு திருட, அதுக்கு மேல யாக்கோபு ஒரு திருடன். மாமனாருக்கு மேல இவன் திருடவன். யாரு? யாக்கோபு. அதாவது எப்படியெல்லாம் ஏமாத்தணுமோ யாருக்கிட்ட கத்துக்கலான்னு கேட்டீங்கன்னா யாக்கோபு கிட்ட கத்துக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவனையும் நேசித்தார். யாக்கோபை நான் நேசித்து யாரை? திருடனை ஆண்டவர் நேசித்து யாரை வெறுத்தாரா? ஏசாவை வெறுத்தேன். நம்ம அந்த இடத்துல வச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு யாக்கோபா இருந்தோம். எத்தனை முறை யாக்கோபு போல நம்ம இருந்தோம். ஆண்டவர் நம்மை நேசிப்பதற்கு நம்மிடத்துல என்ன உண்டு? இதுதான் கிருபை. அல்லேலூயா. எத்தனையோ பேர் நம் குடும்பத்திலே நம்மை காட்டிலும் நல்லவர்கள், நம்மை காட்டிலும் உண்மை உள்ளவர்கள், நம்மை காட்டிலும் பரிசுத்தம் உள்ளவர்கள், உத்தமர்கள் நம் குடும்பத்தில் உண்டு. ஆனால் ஆண்டவர் யாரை பிடிச்சார் தெரியுங்களா? யாக்கோபை போல இருக்கிற நம்ம திருட்டு வேலையில் நம்ம நம்பர் 1. ஆண்டவர் நம்மை தேடி வந்து அவருடைய கிருபை நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இந்த யாக்கோபின் மனைவிக்கு என்ன இருந்தது? நிந்தை, அவமானம், வேதனை. காரணம், பிள்ளை இல்லை. அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் யாரை நினைத்து பார்த்தாரா? ராகேலை நினைத்து பார்த்தார். அல்லேலூயா. ஒருவேளை நாம் அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை, குடும்பத்தால் நாம் நிந்திக்கப்பட்டவர்களாய் அல்லது குடும்பத்தால் நாம் நிராகரிக்கப்பட்டவர்களாய் வேதனைக்குள்ளாய் நாம் போய்கொண்டிருப்போம் என்றால் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை நினைத்தருளுகிறார். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை நினைத்து கொண்டுதான் இருக்கிறார். உங்களுக்கென்று வைத்திருக்கிற முடிவை ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு நாளிலே வெளிப்படுத்துவார். அது சமாதானத்திற்கு ஏதுவானவைகள், தீமைக்கானது அல்ல. அல்லேலூயா. 3 சூழ்நிலைகளை, அதாவது ஆதி ஆகமத்திலிருந்து 3 வித்தியாசமான சூழ்நிலைகளை தேவன் மனிதர்களை நினைத்து பார்த்த காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்தேன். 2 காரியங்கள் 5 நிமிடத்தில் முடித்து விடுவோம். எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை நினைத்து பார்க்கிறார். இது பொதுவாக ஆண்டவர் நினைத்ததை நான் உங்களுக்கு சொன்னேன். இது பொதுவாக யாரெல்லாம் சபைக்குள்ளாக இருக்கிறார்கள், யாரெல்லாம் ஜெபிக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நினைத்து பார்க்கிறார் என்று. அது பொதுவான காரியம். தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவர் யாரை நினைத்து பார்க்கிறார், எப்படியாப்பட்டவர்களை ஆண்டவர் ஒரு 3 வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதம் 136, சங்கீதம் 136 23வது வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் நம்மை எப்போ நினைக்கிறாரா? நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் தாழ்ந்து போயிருக்கிறோம் பார்த்தீங்களா? மனம் உடைந்து போயிருக்கிறோம் பார்த்தீங்களா? சோர்ந்து போயிருப்போம் பார்த்தீங்களா? ஐயோ, என்ன இப்படியாய் முடிந்து விட்டது, என்ன நடக்குமோ, ஒரு கேள்விகளோடு நாம் உட்கார்ந்து கொண்டிருப்போம். ஒரு மனம் உடைந்து ஒரு சூழ்நிலை உட்கார்ந்து கொண்டிருப்போம். அப்போ உங்கள் கூட இருப்பாங்க பார்த்தீங்களா? நண்பர்கள், உறவினர்கள், கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பெற்றோர்களாயா இருக்கட்டும், யாருக்கும் என்ன தெரியாது? நம் இருதயத்திலே நாம் உடைந்து போயிருக்கிறது யாருக்கு தெரியாது? அவர்களுக்கு தெரியாது. ஆனால் பரம தகப்பனுக்கு தெரியும். அந்த தாழ்மையில இருக்கும்போது கர்த்தர் என்ன நினைக்கிறாரா? உங்களையும் என்னையும் நினைக்கிறார். நாம் எப்பெல்லாம் தாழ்மையில இருக்கிறோமோ, தாழ்த்தப்பட்டு, அதாவது பிறரால் நாம் தாழ்த்தப்பட்டு போகிற சூழ்நிலையிலே ஒன்றை நாம் நினைத்து கொள்ள வேண்டும், கர்த்தர் உங்களை நினைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரால் நீங்கள் நினைத்து கொள்ளப்படுகிறீர்கள். முதலாவது, தாழ்மையில இருக்கும்போது ஆண்டவர் நம்மை நினைக்கிற ஆண்டவர். 2வது, 103வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசிப்போம். 103:14. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். 2வது, நம்மை ஆண்டவர் எப்படி நினைவுகிறாரா? நாம்
நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவுகிறார். நம்மெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? மண்ணு. நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். அதாவது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நாம் மனிதர்களாகிய நாம் எப்படிப்பட்டவர்கள்? பலகீனம் உள்ளவர்கள். நம்முடைய பலகீனத்தில் ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகிற ஆண்டவர். ஏன் அப்படின்னா, அதுதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லு, திராணிக்கு மேலாய் நம்மை சோதிக்காத ஆண்டவர். ஏன் ஆண்டவருக்கு தெரியும், இந்த மண்ணான இந்த சரீரம், மண்ணான இந்த மனுஷன், இவனுடைய நிலை இவ்வளவுதான், இதற்கு மேலே இவன் தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த நம்முடைய அந்த மண்ணான அந்த பலகீனமான இந்த சரீரத்தை ஆண்டவர் எப்பொழுதும் நினைத்துப்பார். முதலாவது நம்முடைய தாழ்மையிலே ஆண்டவர் நம்மை நினைக்கிறார். இரண்டாவது நம்மை எங்கு நினைக்கிறாரா? மண் என்று நம்மை நினைத்து பார்க்கிறார். ஆண்டவர் ஆதாமை உருவாக்கும் பொழுது எப்படி உருவாக்கினார்? மண்ணிலிருந்து உருவாக்கினார். சரிங்களா? இந்த ஆதாம் என்ற பேர் ஏன் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஏன் அவனுக்கு ஆதாம் என்று பேர் வைத்தார் ஆண்டவர்னு கேட்டீங்கன்னா, அது ஆதாம், இது எபிரேய வார்த்தையில் சொன்னீங்கன்னா அதாமா என்று சொல்லுவாங்க. என்னது? ADAM தானே ஆதாம். அது கூட AH போட்டுங்க. அப்படின்னா ADAMAH எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க? அதாமா. அதாமா அப்படின்னா பிரித்தெடுக்கப்பட்ட மண். அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரித்தெடுக்கப்பட்ட மண். அதுனா பிரித்தெடுக்கப்பட்ட மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம் மண் வீடு கட்டுறோம் பார்த்தீங்களா, மண்ணை கொட்டி நம்ம என்ன பண்ணுவாங்க? சலிப்பாங்க. சரிங்களா? அதிலிருந்து என்ன கிடைக்கும் நமக்கு? அந்த வேஸ்ட் எல்லாம் போயிடும். வேஸ்ட் எல்லாம் போயிட்டு அந்த அந்த அது என்ன சொல்லுவாங்க, அது சாஃப்ட் அப்படின்ட்டு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த மண்ணில் இருந்தால் நாம் ஆதாமை ஆண்டவர் உருவாக்கினார். அது பிரித்தெடுக்கப்பட்ட மண். அதாவது களிமண் தான் அது. ஆனாலும் அது பிரித்தெடுக்கப்பட்ட அந்த ஜலித்து நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, ஜலித்து எடுக்கப்பட்ட அந்த மண்ணு தான் அதாமா. அதுலேருந்து வந்தவர் தான் யாரு? ஆதாம். அதுலேருந்து வந்தவர் தான் யாரு? நாம் எல்லாம். ஆண்டவர் எங்கிருந்து நினைவு கூறுகிறார் என்று பார்த்தீங்கன்னா, ஆதாமிலிருந்து நம்மை நினைவு கூறுகிறார். மண் என்பதை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். அதாவது பலகீனன் என்பதை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். முதலாவது தாழ்மையிலே ஆண்டவர் நம்மை நினைத்து பார்க்கிறார். இரண்டாவது மண் என்பது, அதாவது நாம் பலகீனர் என்பதை நினைத்து பார்த்தையோ. 6வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் எது? நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இது மூன்றாவது. எப்போ ஆண்டவர் நம்மை அறிகிறாரா? நமக்கு தேவைகள் வரும்பொழுதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரா? நம்மை அறிந்து கொள்ளுகிறார், நினைத்து பார்க்கிறார். கடைசியாக ஒன்று, சங்கீதம் 105 8 9 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 105 8 9. 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றும் நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு, அதாவது 8வது வசனம், 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கு. எத்தனை தலைமுறைக்கா? 1000 தலைமுறைக்கு அவர் என்ன சொல்றாரா? வாக்கு கொடுக்கிறாராம். இன்று உங்களுக்கு சொல்றாரு பார்த்தீங்களா, நான் உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னா நாம் எதை பார்க்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளை பார்ப்போம். அந்த உடனே நம்முடைய கண்ணுக்கு யார் தெரிவது? நம்முடைய பிள்ளைகள். ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது அப்படி ஆசீர்வதிப்பது கிடையாது. நாம் பார்ப்பது அப்படி, நம் பிள்ளைகளை மாத்திரம் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாய் எத்தனை தலைமுறை போகிறது? 1000 தலைமுறை. 3 விதமான காரியங்களை ஆண்டவர் இந்த வசனத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அவர்? 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கு தத்தங்கள். 1000 தலைமுறைக்கு அவர் என்ன கொடுக்கிறாரா? வாக்கு தத்தங்கள். இரண்டாவது, ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கை. முதலாவது வாக்கு தத்தம், இரண்டாவது உடன்படிக்கை, கடைசியாக அவர் ஈசாக்கு கிட்ட ஆணைனா ஓத், அப்படியா ஆங்கிலத்துல. 3 காரியங்களையும் அவர் ஒரு சந்ததிக்கு சொல்லுவதில்லை. எத்தனை சந்ததிக்கு?
1000 சந்ததிக்கு. சரிங்களா? நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம்னு கேட்டோம்னா, கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு எடுத்துக்கோ, இல்லை நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்துக்குவோம். ஆனால் ஆண்டவர் அதை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் மாத்திரம் அல்ல, 1000 ஒரு தலைமுறை எத்தனை வருஷம் தெரியுங்களா? ஒரு சந்ததி நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? ஒரு தலைமுறை அப்படின்றது எத்தனை வருஷங்க? 40 வருஷம். ஒரு தலைமுறை ஜெனரேஷன் அப்படின்னும் போது ஒரு தலைமுறை என்பது எத்தனை வருஷம்? 40 வருஷம். 1000 தலைமுறைனா தலைமுறை 40 ஆண்டுகள் என்றால் 1000 தலைமுறை எத்தனை ஆண்டுகள்? 40,000 தலைமுறைகள். நீங்க எத்தனை தலைமுறையை பார்ப்பீங்க? இப்ப நான் பொதுவாக ஒரு மனிதர்கள் பலத்தின் மிகுதியால் எவ்வளவு? 80. பலத்தின் மிகுதியால் 80. அதுக்கு மேல ஆண்டவர் கொடுக்கிறது பிச்சை. 90 95 அது ஆண்டவர் கொடுக்கிற ஈவாய் கொடுப்பது. அது நாம் பார்ப்பது இவ்வளவுதான். ஆண்டவர் எவ்வளவு தூரம் பார்க்கிறாரு? 40,000. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆண்டவருடைய பார்வை எவ்வளவு தூரம் இருக்குது பாருங்க. நம்முடைய பார்வைக்கும் ஆண்டவருடைய பார்வைக்கும். இப்போ ஜோஷுவா பிரதர் சொல்லுங்க, 40,000 ஆண்டுகளுக்கு பின்னாடி உங்க சந்ததி எப்படி இருக்குங்க? கணக்கு நம்ம யோசிக்க முடியல. பார்த்தீங்களா? நம்ம யோசித்து பார்க்க முடியவில்லை. நம்முடைய ஆண்டவர் அப்படியாப்பட்ட ஆண்டவர். அல்லேலூயா. நாம் நம் பிள்ளைகளை மாத்திரம் பார்க்கிறோம். ஆண்டவர் அப்படி பார்ப்பதல்ல. 40 ஆண்டுகள் கொஞ்சம் அப்படி திரும்பி பாருங்க. யோசித்து பார்க்க முடியாத அளவு ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறார். யோசித்து பார்க்க முடியாத அளவு அவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதை கொடுத்து விட்டு ஆண்டவர், ஒருவேளை நாம் பெற்ற ஆசீர்வாதம் நாமே மறந்துடுவோம். 40,000 ஆண்டுகளுக்கு ஆண்டவர் கொடுத்ததை மறக்காமல் நினைத்து பார்க்கிறார். அதான் இந்த 8:9 நாம் வாசித்தோம். என்ன வாசித்தோம்? 150 8:9 நாம் என்ன வாசித்தோம்? அவர் ஈசாக்கு கிட்ட ஆணையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். சங்கீதம் 105 8:9 நாம் வாசித்தோம். பார்த்தீங்களா? கடைசியாக 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும், ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையும், அவர் ஈசாக்கு கிட்ட ஆணையும் ஒவ்வொரு நாளும் எத்தனை வருஷத்துக்கு நினைக்கிறார்? அது 40,000 ஆண்டுகள் நினைத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. வேற எந்த தெய்வம் அப்படி சொல்லுமா? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மேன்மையான ஆண்டவர். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் என்னால் மறக்கப்படுவதில்லை. இது எங்க தொடங்குகிறது? நம்மிடத்திலிருந்து தொடங்கி எங்க முடிகிறது தெரியுங்களா? 40,000 ஆண்டுகள் கடந்து முடிகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நினைக்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, உன் பேரில் அதாவது வாசிப்போம் அந்த எரேமியா 29:11 மீண்டும் வாசிப்போம். எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவானவைகளே. அது எல்லாம் எத்தனை ஆண்டுகள்? அது 40,000 ஆண்டுகள். ஆமென். நாம் சாதாரணமாக எப்படி எடுத்துக்கொள்வோம்? இதோ இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் அப்படி நாம் காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவருடைய பார்வையும் நம்முடைய பார்வையும் வெகும் வித்தியாசமானது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் நினைக்கிறார், நம் சந்ததிகளை நினைக்கிறார். வரப்போகிற 10 சந்ததிகளை தாண்டி அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாம் பார்ப்பது நாமையும் நம்முடைய பிள்ளைகளை மாத்திரமே. நிச்சயமாய் நீங்கள் ஆண்டவரால் மறக்கப்படுவதில்லை.